to Tamil Gospel Tabernacle channel. She gave birth, he was bruised and hanging on the cross. எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புன்னு யோசிச்சு பாருங்க. See what kind of great dedication. அதனால ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல. So giving yourself to the ministry is not an easy work. அநேகர் சொல்றாங்க நான் தான் இவங்களெல்லாம் என்கரேஜ் பண்றேன். So many people are saying ஊழியமே அதுதானே, வேற என்ன செய்ய முடியும், நான் வேற என்ன செய்ய முடியும், யாரும் வராதேன்னு சொல்லுவேன். Many are saying only I am just encouraging, that is my only ministry. How can I say they don't come? நான் வான்னு தான் சொல்லுவேன். So I used to call them come. அது என்னுடைய கடமை அது. That is my duty. ஆனா அதே நேரத்துல வராதது அது தேவனுக்கும் உனக்கும் உள்ளதான ஒரு பகுதி. But in the same time if you do ready to come or do not ready to come, that's a matter between you and God. நான் கூப்பிட்டனால யாரும் வர முடியாது, யாரும் நிக்க முடியாது. Because I can call you, nobody can come and nobody come and stand here. அழைக்கிறவர் அவர். Only the Lord God calls. நிலை நிறுத்துகிறவரும் யார்தான்? அவர்தான். He only establishes. ஆனா அதன் ஊழியர்கள் சீயோனின் கல்லுக்காக மண்ணுக்காக என்ன செய்வார்கள்? பரிதபிப்பார். But the servants of God, they are also just banning over the great desire of the sand and the stone of the குழந்தை இல்லாதவங்க கிட்ட கேளுங்க, அந்த நிந்த வேதனை உங்களுக்கு தெரியும். Only people, those who do not have the children, if you go and approach them, they know the pain and agony. அதுபோல ஊழியத்துக்கு ஒரு சபையில இருந்து ஒருத்தன் வராட்டா அந்த ஊழியக்காரனுடைய வேதனை அவனுக்கு தான் தெரியும். Only the servant of God from a particular church, he knows the agony and the pain if anybody do not come from the particular church for the ministry. பிரியமானவர்களே, நம்முடைய இலக்கு பரலோகம் தான். Beloved, our only target is heaven. நம்முடைய முடிவு இயேசுவின் முகத்தை பார்ப்பதுதான். At the end of us, we have to see the face of Jesus Christ. அதுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு. There are two chances for that. ஒன்று எருசலேமின் வழி, இன்னொன்று சீயோனின் வழி. One is the way through Jerusalem, another way through Zion. அந்த ரெண்டு வழியில ஏதாவது ஒரு வழியில நம்ம போகணும், அதுதான் நம்முடைய வாஞ்சை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 107ஆம் சங்கீதம் Psalms 107 29 30 வசனங்கள் வாசிப்போம். verses 29 and 30. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கொந்தளிப்பை அமர்த்துகிறார். He maketh the storm a calm, அதன் அலைகள் அடங்குகின்றது. so that the waves thereof are still. தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். So he brings them unto the desired haven. கொந்தளிப்பு என்கிறது கடல்ல நடக்கக்கூடிய ஒரு மிகவும் கொடூரமான ஒரு சம்பவம். The storm or the raging is a cruel incident, often it happens in the sea. விசுவாச வாழ்க்கை ஒரு கடல் யாத்திரை. The life of faith is like the voyage. ஒவ்வொருவருக்கும் ஒரு துறைமுகம், நாடிய துறைமுகம் இருக்கிறது. Each and everybody, we are having a desired haven. ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. Regarding each and everybody, the Lord God is having a plan. உங்களுடைய துறைமுகம், நாடிய துறைமுகம் வேறாக இருக்கும் பொழுது நீங்கள் இன்னொரு துறைமுகத்துல இறங்க கூடாது. When your desired haven is a particular place, you should not go to the other destination. உன்னுடைய துறைமுகம் சீயோனா இருந்தால் நீ எருசலேமில் போய் நிக்க கூடாது. If your desired haven is Zion, you shouldn't go to Jerusalem. உன்னுடைய துறைமுகம் எருசலேமா இருந்தால் நீ புதிய வானத்துக்கோ புதிய பூமிக்கோ போய் நிற்க கூடாது. Suppose if your desired haven is being Jerusalem, you shouldn't go to the new heaven or new earth. நீங்க பாருங்க, பல நாடுகள்ல இருந்து ஃளைட் அந்த பல நாடுகள்ல இறங்குகிறது. You see here from various countries the flights are being flown and come down to the next countries. ஆனா எத்தனையோ மணி நேரம் நிக்கும், அதுல இருந்து பயணிகளை இறங்க அனுமதிக்க மாட்டாங்க. So many hours it will be just standing there, but the people will not allow them to the passengers to get out. அந்த இடத்துல இறங்குறவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. The people, those who want to get down from the particular place will be get out. அவங்களுக்கு அடுத்த இடம்னா அந்த இடத்துல கொண்டு போய் தான் அவங்களை இறக்குவாங்க. If the places for the next place mean, they will be going to the next place and get out. உன்னுடைய துறைமுகம் எது? What is your desired haven? உன்னுடைய அந்த துறைமுகம், உன்னுடைய ஃபோர்ட் எது? Where is your fort? நீ போய் சேர வேண்டிய இடம் எது? Where is the place you have to go and attend? தேவன் உனக்கு நியமித்த இலக்கு எது? What is the appointed place or the goal the Lord has appointed you? இந்த இலக்கை அடையிறதுக்கு முன்பாக இந்த கொந்தளிப்புகள் நம்மை சந்திக்கிறது. Before we reach into the desired goal or the desired place, there are rages are allowed. பிசினஸ்ல ஒரு டார்கெட் வச்சு தான் நம்ம போறோம். We are having a target in the business we are going on. ஒவ்வொரு மாசத்துக்கு நம்ம ஒரு கணக்கு வச்சு தான் போயிட்டே இருக்கோம். But each and every month we are keeping an account and passing. ஆனால் இவைகளை நாம் அடைய முடிகிறதா? But can we go and reach all this? இவைகளை நாம் அந்த இலக்கை தாண்டி விட்டோம் இல்லாவிட்டால் எட்டி விட்டோம் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா? Can we say so we can go and reach that goal? ஆனால் இவைகளுக்கு மத்தியில ஒரு கொந்தளிப்பு அடிக்கடி உண்டாகிறதை நாம் பார்க்கலாம். But we can also see in the midst of that often there is a raging. கடல் யாத்திரையில கொந்தளிப்பு சகஜமானது. In the voyage there is also the raging is common. எத்தனையோ பேர் நாடிய துறைமுகத்தை அடையாமல் கப்பல்கள் கவிழ்ந்து அவர்கள் உயிர் மீட்கப்படாமலே மரித்து அவர்கள் அப்படியே தண்ணீரிலேயே அழிந்து போயிருக்கிறார்கள். Many people after because of the raging they cannot even come out, the ship will be overturned, they will be dying on the way. எவ்வளவோ பேர் படகுல கப்பல்கள
அவர்கள் ஆக்சிடென்ட் ஆகி மரிக்கிறதை நாம் கேட்கிறோம். We can also hear that many people after being the boat or the ships are overturned or the capsized, they are dying. எங்கேயோ எத்தனையோ அடி ஆழத்துல அவங்க அப்படியே அவனில்லாம போயிடுறாங்க. In such a level of great depth they are going without anything. அதுல எந்த மீட்புமே இல்லாமல் They போயிடுறாங்க. don't have any redemption in that. இன்னைக்கு பாருங்க எவ்வளவோ வசதிகள் கூடி விட்டது. Even today see all the facilities are more and more. ஆனாலும் கூட சில நேரங்கள்ல பாருங்க மரித்து கப்பல்ல எத்தனையோ பேரை மீட்க முடியாம அவங்க அழிஞ்சு போயிடுறாங்க. Even today they cannot even be redeemed from that, in the ship they are destroyed. ஏனென்றால் கொந்தளிப்பு வந்துருச்சுன்னு சொன்னா கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். Because after getting the storm or the raging, it is very difficult to control. ஏனென்றால் ஒரு புருஷனால அந்த கொந்தளிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. Because a husband cannot control the storm. புருஷன் மனைவினால கொந்தளிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. So the wife cannot control the storm. இல்ல அந்த கப்பலுடைய கேப்டனோ மாலுமியோ யாருமே அந்த கொந்தளிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. No, none of them, the captain or the mariner, anybody can control the storm or the raging. கப்பல்ல உள்ள ப்ராப்ளத்தை அவன் சால்வ் பண்ணுவானே தவிர கடல்ல இருக்கிற கொந்தளிப்பை அவனுக்கு சால்வ் பண்ண முடியாது. Only the problem of the ship they will be solving, they cannot just solve the problem of the sea. கப்பல் கடல்ல உள்ள கொந்தளிப்பை அமர்த்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் வல்லமை உள்ளவர். Only one person is very powerful to make calm the storm. அதை நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு வல்லமை உள்ள தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Only Lord Jesus Christ is the only powerful God to stop that. ஒரு மனுஷன் வந்து தண்ணியில விழுந்துட்டானா. One man fall into water. நான் தப்பா சொல்றேன்னு யாரும் விளங்கிர கூடாது. Please don't understand or wrongly what I say wrongly. யாரையாவது புண்படுத்துறேன்னு எடுத்துற கூடாது. Please don't understand that I தண்ணியில விழுந்து கத்துனானா, ஐயோ கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொன்னான். So he fell into the water and he was shouting, oh Lord, you please save me. எல்லா கடவுளும் கண்ணுல தான் தென்பட்டுச்சு, ஒண்ணும் காப்பாத்தலையா. So all the gods he could see but none helped him. கடைசில பிள்ளையார் வந்து தென்பட்டாரா. Finally the pillar came. அவன் சொன்னான் என்னை காப்பாத்திரேன். He said, you please save me. நான் எப்படிடா உன்னை காப்பாத்துவேன், என்னை வந்து கடல்ல கரைச்சிட்டீங்களாடா. So how can you save you that you have just dissolved me? எல்லாரையும் ஊர்ல வச்சிட்டு என்னைய மட்டும் தூக்கி கொண்டு வந்து ஒண்ணு இல்லாம கடல்ல தூக்கி போட்டு போயிட்டீங்க. இப்போ கொந்தளிக்குதுன்னா நான் எப்படி அமர்த்துவேன்னு சொன்னான். After keeping everybody in the city, only you have just dissolved me in the sea. How can I just save you now? யாருக்கும் அமர்த்த முடியாது. Nobody can make கடலை கொந்தளிப்பை அமர்த்துகிறவர் ஒரே ஒரு நபர்தான். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி உலகத்திலும் சரி எந்த சீற்றத்திலும் அதை அமர்த்தக்கூடிய ஒரே ஒரு வல்லமை உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Even in the Old Testament or in the New Testament, only one person, Lord Jesus Christ, only can be able to just make the storm calm. அதை விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். Those who believe say and hallelujah. வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய ஊழியத்திலும் சரி உன்னுடைய நடைமுறை செயல்களிலும் சரி எந்த கொந்தளிப்பு வந்தாலும் அதை அமர்த்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நம்பி நீ இந்த பாதையிலே கடந்து வரலாம். Whatever may be that in your life, in your spiritual life or worldly life, in anything of you, if you get a storm, only Lord Jesus Christ can make it calm, so you can believe him and come here. உங்களில் எத்தனை பேர் இந்த விசுவாச வாழ்க்கையிலே கொந்தளிப்பை சந்தித்துக் கொண்டே வருகிறீர்கள்? How many of you in the life of faith you are meeting this? சில கடல்கள் பாருங்க எப்பொழுதுமே கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். You can see some seas are often it is raging. சில கடல் பாருங்க ரொம்ப அமைதியா இருக்கு. Some seas are very calm. அப்படி பாத்துருக்கீங்களா? Have you ever seen that? அப்படிப்பட்ட கடல்கள் இன்னைக்கும் பூமியில இருக்கு, பல இடங்கள்ல இருக்கு. Even today we can also see such kind of seas here. சில sea வந்து ரொம்ப அமைதியா காமா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, அலை கூட சாதாரணமா தான் இருக்கும். Some seas are very calm, even the waves are very still. ஆனா சில கடல் பாருங்க எப்பொழுதுமே 24 hours கொந்தளிச்சிட்டே இருக்கும். But some other seas are always 24 hours going on raging and raging. இது எதை காண்பிக்கிறது? What does it show? ஒரு சிலருடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு நார்மல் லைஃப்லயே போயிட்டு இருக்காங்க. Some others lives are being very calm and very rest, they are going normal way. ஆனா சிலருடைய வாழ்க்கை அப்படி அல்ல. பிறந்ததிலிருந்து இருந்து வளர்ந்ததிலிருந்து இருந்து அறிவு தென்பட்டதிலிருந்து இருந்து விசுவாசத்துல வந்ததிலிருந்து இருந்து இது வரைக்கும் ஒரே கண்டினியூவா ஒரு கொந்தளிப்பு இருந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். You can also see in some others life from their very birth as well as from they brought up, they are going on meeting again the storm again after storm. ஆனா ஒன்று மாத்திரம் நீங்க விசுவாசிங்க, எந்த கொந்தளிப்பானாலும் அதை அமர்த்தக்கூடியவர் நம்முடைய தேவன். But one thing you got to believe, whatever may be the raging, our God is able to make it calm. இரண்டாவது, உங்களை நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் அவர் வல்லவர். Secondly, he is also able to take you to the desired haven. எங்கயாவது ஒரு துறைமுகத்தில் இறக்கி விட்டுட்டு இனிமே போகாதுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டார். He will not say just drop you in some other harbor or the fort and you go somewhere, he'll say. நீ இங்க இறங்கிரு, இனிமே நான் உன்னை கொண்டு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டார். He will not say just you get down here, I will not take you hereafter. நீ நாடிய துறைமுகத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த இலக்குல கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை உள்ளவர். He is able or powerful to take you to the desired haven and also take you to that particular place. உங்களுடைய வாழ்க்கையில கொந்தளிப்புகள் இருக்கிறதா? Is there any raging in your life? எதை கொந்தளிப்பு என்று வேதம் சொல்லுகிறது? What does the scripture mention about the raging? ஏசாயா 57 அதிகாரம் 20-21 வசனங்கள். Isaiah chapter 57 verses 20 and 21.
துன்மார்க்கர்கள் கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார். The wicked people are troubled sea. இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்க. Today you can also just meditate about the people in the life of your faith, those who got against you. உங்களுடைய வாழ்க்கையில கொந்தளிப்புக்கு காரணம் உங்களுக்கு விரோதமான துன்மார்க்கர்கள். So the raging in your life, the people, those who are wicked people which are against you. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு அநேக பொல்லாத வல்லமையுடைய மனிதர்களுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிறது. Even today we can also see for the believer, the people wicked they are being attacked by the wicked people more. இவங்க உண்மையா இருக்கிறதுனால, because they are sincere, கொஞ்சம் கர்த்தருக்காக நிக்கிறதுனால, because they are standing for the Lord's sake, மற்றவர்களோடு ஒத்து போகாதனால, because they are not just mingle with others and go, கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதுனால, because they are somewhat straight forward, கொஞ்சம் வளைந்து கொடுக்காதனால, because they are just they are bent இன்னைக்கு மற்ற ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக கொந்தளிக்கிறதை நாம் பார்க்கலாம். Likewise we can also see the other people, they are just raging against the people of God. அவங்க எல்லாம் துன்மார்க்கர்கள். They are the wicked people. இன்றைக்கும் கூட விசுவாச வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் துன்மார்க்கர்கள் எழும்பி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். You can also see even today in your life of faith, the people those who also got against you are the wicked people those who got against you. துன்மார்க்கர்கள்ல ரெண்டு கூட்டம் இருக்கிறது. There are two groups of wicked people. ஒன்று உலக பிரகாரமான துன்மார்க்கர்கள். One is the worldly wicked people. மற்றொன்று தேவ சமூகத்துக்கு வருகிற துன்மார்க்கர்கள். The other one, they the people those who are coming to the presence of God. பிரசங்கில நாம் பார்க்கும் பொழுது, when we read in Ecclesiastes, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவாய் இருந்த துன்மார்க்கர்கள் என்று சொல்லியிருக்கிறது. it has been said about the wicked people, they though they had gone and come back to the holy place. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். We can read in Ecclesiastes 8:10. அடுத்து சமாதானம் இல்லாதவர்கள் துன்மார்க்கர்கள் என்று வேதம் சொல்கிறது. The scriptures mention about people those who do not have the peace, they are the wicked people. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவது? Today in your workplace, who is getting against you? உங்களுடைய பிசினஸ்ல போட்டிகள் இருக்கிறதா? Is there any rivals in your business? நீங்க அவங்களுக்கு விரோதமாய் எழும்பாவிட்டாலும், even though if you do not get against them, நீங்க அவங்களுக்கு விரோதமாய் செயல்படாவிட்டாலும், even though if you do not work against them, நீங்க அவங்களுக்கு விரோதமாய் பேசாவிட்டாலும், even though you do not speak against them, ஆனா அந்த துன்மார்க்கனுடைய எண்ணங்கள் என்னன்னா நமக்கு விரோதமாய் அவனை எழும்பி வர வச்சு. because the thought of the wicked man, only they are just getting against us. உனக்கு எப்பொழுது சமாதானம் இல்லையோ அப்பொழுது நீ ஒரு துன்மார்க்கன். At the time you do not have the peace, you are a wicked man. நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரலாம் போகலாம். You can also come to the holy place and go back. 50ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, when we read in Psalms 50, தேவன் துன்மார்க்கனை பார்த்து பேசுகிறார். seeing the wicked man, the Lord God speaks. நீ திருடனோடு ஒருமித்து போகிறாய். You are just condemned with a thief. விபச்சாரக்காரனோடு உனக்கு பங்குண்டு. You are the partakers of the adultery. என்னுடைய வசனத்தை நீ பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? What right you are having to declare my word? இந்த துன்மார்க்கர்கள் தான் கொந்தளிக்கிற ஒரு வல்லமை உள்ளவர்கள். Only the wicked people are having the power to rage. துன்மார்க்கனை உற்று விசாரித்தாயானால் அவன் அங்கே இல்லை. If you also seek the people, the wicked people, they are not there. துன்மார்க்க வல்லமைகள் ஒரு கொந்தளிக்கிற ஒரு சக்தி. The power of the wicked are like the raging powers. உங்களுக்கு விரோதமாக இந்த துன்மார்க்க சக்திகளை நீங்கள் உணர்கிறீர்களா? Do you all feel the wicked powers against you? தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட துன்மார்க்க கொந்தளிப்புகளை நீங்கள் பார்க்கலாம். You can also see the wicked powers which are against the people of God. அது காரணம் இல்லாமல் நமக்கு விரோதமாய் எழும்புகிறது. Without any cause or reason they are getting against us. சம்பந்தம் இல்லாமல் எழும்பி வருவான். Without any relation they will get against us. பிசாசு கூட யோபுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தான். Even the devil also came against Job. காரணத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல என்றார். If you read about the reason or cause, means there is no reason at all. ஆண்டவரே சொல்றார் முகாந்தரம் இல்லாமல் அவனை சோதித்தாய். So even the Lord says without any cause he tested him. துன்மார்க்க வல்லமைகள் சம்பந்தமே இல்லாம நமக்கு முன்னால எதிர்த்து நிப்பான். The powers of the wicked also without any cause they will be resisting against us. உங்களுடைய பிசினஸ்லயோ உங்களுடைய பக்கத்து வீடுகளிலயோ சபைக்குள்ளேயோ குடும்பத்திலயோ யாரையாவது ஒரு ஆளை துன்மார்க்கனா மாத்தி நமக்கு விரோதமாய் கொந்தளிக்க வைப்பான். So in your business or the neighbors or even in the congregation he will make some other as a wicked man and make you to stand against. இது ஒரு கொந்தளிப்பு. It is a raging. இரண்டாவது ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது. What is the second? There is a raging. இரண்டாம் ராஜாக்கள்ல in second Kings 19ஆம் அதிகாரத்துல chapter 19 27 28 வசனங்களில verses 27 and 28. சனகரிப் அனுப்பினான ரப்சாக்கேயின் வார்த்தை ஒரு கொந்தளிப்பாக இருந்தது. The words of the Rabshakeh whom the Sanherib sent. சனகரிப் என்கிற அசிரிய ராஜா ரப்சாக்கே என்கிற ஒரு தன்னுடைய தளபதியை அனுப்பினான். And the king called Sanherib, he sent his captain the Rabshakeh. சனகரிப்னா சேனைகளை ஜெயிப்பவன் அர்த்தம். Sanherib means one who get victory over the coast. அந்த ரப்சாக்கே வந்து அவனுடைய கொந்தளிப்பு என்னன்னா
தேவனை நிந்தித்தது, தேவனுடைய ஜனங்களை தாறுமாறாய் பேசினது. The Rabshakeh, he also spoken a reproach and blaspheming God and the God's people. அவன் பேசின வார்த்தையை நம்ம பிரசங்கத்துல சொல்ல முடியாது. Whatever the words he has spoken, we cannot say in a message. அந்த அளவு அவன் தேவனை தரக்குறைவா பேசினான், தேவனுடைய ஜனங்களை தரக்குறைவா பேசினான். In that level only he was also speaking disgracefully the people of God as well as God. மற்ற மனுஷருடைய வார்த்தை கூட ஒரு கொந்தளிப்பாகத்தான் சொல்லப்பட்டது. Even the words of the other people are sit here as a raging. உங்களை சும்மா இருக்கிறவங்கள அப்படியே கண்ணீர் விட வச்சிரும். The people those of you are being quiet, they will make you to shed tears. சமாதானமான வாழ்க்கையை அப்படியே கவிழ்த்து விட்டுரும். They will just overturn the life of peace. சில மனுஷருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மளால பேர் பண்ணவே முடியாது. We cannot even bear the words of some peoples. ஒரு விசுவாசி போய் தன்னுடைய காம்பவுண்ட்ல ஒரு பெண்ணோட சண்டை போட்டுருக்காங்க. A believer, she went and just fought with another girl in the compound of her. அந்த பிள்ளையை அவங்களால ஜெயிக்க முடியல. She couldn't overtake that girl. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க? Suddenly what she said, வார்த்தை ஆயுதத்தை எடுத்துட்டாங்க. and she has taken the weapon, the word. உன்னை பத்தி தெரியாதான்னு கேட்டான். Don't I know about me, about you? அந்த வார்த்தை அந்த பிள்ளையை ரொம்ப காயப்படுத்தி. That word just wounded that girl. உன்னை பத்தி தெரியாதா, ஊர்ல எல்லாருக்கும் தெரியாதான்னு என்னவோ சொல்லிட்டாங்க. She don't I know about you that even the whole city? அந்த பிள்ளை அந்த வார்த்தையை தாங்க முடியாம சூசைட் பண்ணிட்டான். Because that particular girl, she couldn't even bear that, she suicided. ரெண்டு பேரும் அடிச்சுக்கல. They did not beat each other. ஆனா வார்த்தை அந்த பிள்ளையை கொன்னுடுச்சு. Because the word killed that girl. அது ஒரு கொந்தளிப்பு, மனுஷன் நல்லா இருக்கிறவனை கெடுத்துரும். That is a raging, whatever the man who is good he'll destroy. உங்க மேல மத்தவங்க இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசி இருக்காங்களா? Whether other people have whether talked any time against you? கொந்தளிப்பு வார்த்தையில உள்ள கொந்தளிப்புகள். That is a raging from the words. அவன் பயங்கரமா பேசினான். He talked எந்த தேவன் என்னுடைய கையிலிருந்து உங்களை தப்புவிக்க முடியும் பார்க்கலாம்னா? Which God can deliver you out of my hand, let me see. எந்த தேவன் வரிசையா பேரை சொல்லிட்டு வரான். அந்த தேவன் அந்த தேசத்தை காப்பாத்திச்சா, இந்த தேவன் இந்த தேசத்தை காப்பாத்திச்சா, எல்லா தேவனையும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வர்றேன்னு சொன்னான். See, we are just telling the name by name the God, whether this God delivered this land or not. அப்போ அங்க உள்ள அந்த இஸ்ரவேலுடைய தளபதிகள் சொன்னாங்க, கொஞ்சம் டீசென்ட்டா பேசுங்க அப்படினா. So the captain from the Israel come, they said please speak decently. அதுக்கு இன்னும் ஓஸ்டா பேசினா, கெட்ட வார்த்தை பேசினா. So father he has spoken more words like bad words. அவங்க அப்படியே நொந்து போய் திரும்பி போனாங்க. They were also just and somehow they worried and came. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கொந்தளிப்பு உங்களுக்கு விரோதமா இருக்கிறதா? Beloved, is there any raging against you? நீங்க செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. Whatever you have not done, they will say you have done. நீங்க பார்க்காததை பார்த்ததா சொல்லுவாங்க. As you have not seen, they will say you have seen. இல்லாத அபாண்டத்தை நீங்க உங்க மேல தூக்கி போட்டுருவாங்க. They will be also just blame you whatever you have not done. உங்களால தாங்கவே முடியாது. Even you cannot tolerate that. செஞ்சிருந்தா ஏத்துக்கலாம். If we have done means we can accept it. இல்ல ஒரு 50% இருந்தாலும் ஆமா பரவாயில்லைன்னு சொல்லலாம். Or if it is 50%, we can say it's all right, okay. ஆனா சம்பந்தமே இல்லாம உங்க மேல அசிங்கமா, அவதூறவா, தாறுமாறா, கேவலமா எல்லாம் சொல்லுவாங்க. So without any relation, they will be also speaking against you disgracefully or shamefully. அப்படிப்பட்ட வார்த்தைகள் வழியில பாதைகள்ல எத்தனை பேர் போயிருப்பீங்க? So many of you have also gone through such kind of the path of the words. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் ஒரு கொந்தளிப்பை காண்பிக்கிறது. Such kind of the situation shows about the raging. ஒரு சிலர்லாம் அந்த வார்த்தையை தாங்க முடியாம அப்படியே ஒண்ணுமில்லாம உருகி போயிடுறாங்க. And some people after hearing the words, they will become nothing, they are just so lean. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? Have you ever heard about such words? ஆனால் கர்த்தர் என்ன செய்றார் தெரியுமா? But what the Lord does, you know? இந்த கொந்தளிப்பை அமர்த்துகிறார். Even he is also making calm this storm. துன்மார்க்கன் கொந்தளிக்கும் பொழுது அவனை இல்லாமலாக்கி அந்த கொந்தளிப்பை அமர்த்துகிறார். When the wicked also raging, the Lord God make him nothing or destroy him. இங்க என்ன நடந்தது? What happened here? கர்த்தர் சொன்னாரு, நான் அவன் கொந்தளிக்கிறதெல்லாம் நான் கேட்டேன்னு சொல்றார். Here the Lord says, I listen all his raging against me. இரண்டாம் ராஜாக்கள் 2 King 19ஆம் அதிகாரம் chapter 19 27 28 verse வசனம். 27 and 28. பாருங்க, ஆண்டவர்ட்ட எவ்வளவு டென்ஷன்ல பேசுறாரு பாருங்க. See again what tension the Lord God is speaking. அவன் கொந்தளிச்சிட்டு முடிச்ச உடனே கர்த்தர் சொன்னார், உன்னுடைய கொந்தளிப்பெல்லாம் நான் கேட்டேன்னு சொல்றார். So after he has prayed, the Lord said, I heard all your raging. உனக்கு விரோதமா மத்தவங்க பேசுற பேச்ச கர்த்தர் கேட்டிருக்கிறார். The Lord also heard all the people those who talking against you. ஆரோனும் மிரியாமும் கூடாரத்துல உட்கார்ந்து மோசேயை குறித்து தாறுமாறாய் பேசினார்கள். Aaron and Miriam, they were seated in the tent and talk about Moses. ஆனா மோசே அந்த இடத்துல கிடையவே கிடையாது. But Moses was not present in that place. மோசேக்கு அந்த மேட்டரே தெரியாது. Moses did not know the matter at all. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதை கேட்டார். But the scripture mentioned the Lord God heard that. உடனே மோசே சொன்னார், நீ தேவசமூகத்துக்கு வான்னார். Immediately the Lord called Moses to the presence of God. ஆரோனையும் மிரியாமும் சொன்னார், நீங்களும் தேவசமூகத்துக்கு வாங்க. And to Aaron and Miriam, the Lord said, come to the presence of God. கர்த்தர் சொன்னார், நீ எப்படி முறுமுறுக்கலாம்? How can you murmur?
எப்படி நீ பேசலாம்? How can you speak? இப்படி பேசிட்டு இருக்கும்போதே குஷ்டரோகம் வந்துருச்சு. So while the Lord was talking, they got the leprosy. கர்த்தர் உனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறாங்கன்னா அதை கேட்கிறார். If anybody is raging against you, the Lord is hearing that. கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். Our God is a God who makes the storm come. உனக்கு விரோதமா அவங்க பேசுனாங்க நீ எடுத்தனால தான் தப்பு. Because you are taking that, they have spoken against you. நீ எதை எப்படி எடுக்கணும்? How can you take it there? கர்த்தர் சொல்றார், மகனே உனக்கு விரோதமாய் பேசுனேன்னு சொல்லாம நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்ததை நான் கண்டிருக்கிறேன் கேட்டார். So okay, the Lord say they have not just talked against you. He says you have just raged against me. I heard that. உனக்கு விரோதமாய் எழும்புற வல்லமைகள் தேவனுக்கு விரோதமான வல்லமைகள் நீ விசுவாசிக்க வேண்டும். You have to believe that the power which get against you is the powers which get against God. நீ தேவன் நிமித்தம் தானே இந்த பாதையில வந்திருக்கிற. Only because of God you have come in this way. நீ பைபிளை தூக்குனனால தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை. Because you have carried the Bible, you are going to meet all this problem. அப்ப உன்னுடைய பிரச்சனையை தேவன் தன்னுடைய பிரச்சனையா தான் எடுத்துக்கொள்வார். So the Lord considers all the problems of you as his own problem. அவங்க 4 வார்த்தை கேட்டதுக்காக நீ நச்சுன்னு ஒரு 3 வார்த்தை கேட்டு வந்துட்டேன்னா கர்த்தர் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டார். Because if they have spoken 4 words, if he also asks the short words, 3 words, mean the Lord never mind it. அவன் 10 அடி அடிக்கும்போது ஒரு அடியாவது நான் அடிக்க மாட்டானா அப்படிமோ. When he beats 10 beating, can't beat only one time. நீ ஒரு அடி அடிச்சிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. So the chapter is closed. ஆண்டவர் வந்து அவன் கொந்தளிச்சதுன்னு கேட்பாரு, நீ பதிலுக்கு கொந்தளிச்சதுன்னு கேட்பாரு, அமைதியா போயிடுவாரு. So the Lord God will answer whatever he also raged and whatever he also replied with it. எசேக்கியா என்ன பண்ணான் தெரியுமா? Ezekiel, what did he do? No. நேரா தேவ சமூகத்துக்கு போனான். Straightly he went into the presence of God. அப்ப அவன் டைம்ல ஏசாயா தீர்க்கதரிசி இருந்த காலம். So in the period Isaiah prophet was found. அந்த ராஜா வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தான். The king sent a letter. அந்த லெட்டரை கொண்டு போய் தேவ சமூகத்துல வச்சு விரிச்சிட்டான். So he also kept in the presence of God. He opened the letter there. விரிச்சி ஜெபிச்சிட்டு போய்ட்டான். He just opened there and prayed and went. உடனே நேரா ஏசாயாட்ட போனான். Immediately he went into Isaiah. இவன் வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகல. Because he was not ready for the battle. நேரா போய் ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. So he straightly called Isaiah the prophet. They took வானத்தை நோக்கி ரெண்டு பேரும் பிரார்த்தித்து அபயமிட்டார்கள். They also cried and looked into the heaven and prayed. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். The Lord God sent an angel. ஒரே நைட்ல லட்சக்கணக்கான பராக்கிரமசாலிகள் செத்து போயிட்டாங்க. Within a night lakhs of mighty valor people were died. நான் எதுக்கு இத சொல்றேன்னா, Why do I say all this? நீ கொந்தளிக்க கூடாது, அவன் கொந்தளிக்கலாம். They can rage, but you shouldn't rage against them. அவன் தார்மாரா பேசலாம், ஆனா நீ ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ண கூடாது. They can speak perversely, but you shouldn't speak even at least a word. நீ அந்த இடத்துல ஒரு ஊமையை போல இருக்கணும். In that place you should act like a mute man. நீ அப்படி இருந்தால் அந்த கொந்தளிப்ப கர்த்தர் தனக்கு விரோதமா எழும்பின கொந்தளிப்பா நினைத்து அவனுக்கு விரோதமா எழும்புவார். If you also be quiet in that place, the Lord God will consider that whatever the raging against you will be against him will raise against. இரண்டாம் நாளாகமம் Second Chronicle 32ஆம் அதிகாரம் chapter 32 21ஆம் வசனத்துல verse 21. கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த கொந்தளிப்பு அமர்த்துகிறதுக்கு என்ன வேலை செஞ்சார்னு What the பாருங்க. Lord has done here you see here. எப்படி திரும்பி போயிருக்கான் பாருங்க How சனகரிப்பு. he has went back you see, yes, and அவ்வளவு நேரம் கொந்தளிச்சு நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன், எந்த தேவன் எனக்கு விரோதமா நிக்க முடியும் அப்படின்னு சொன்னவன் இப்ப எப்படி திரும்பி போனானா, செத்த முகமாய். கர்த்தர் அந்த கொந்தளிப்பை அமர்த்தினாரு, செத்த முகமாய் திரும்பி போனான். He was a man, he was a king, he was just asking who is the Lord ready to deliver you out of my hand. He was just answering and this and that quote, now he went back with a shame face. அவன் அப்படி பேசிட்டான் நீ ஒரு 15 வருஷம் பேசாத, விட்டுரு. So கர்த்தர் அந்த கொந்தளிப்பை அமர்த்துவார். The Lord God will make the storm calm. You no need to go on speak for 15 years. He has spoken against me likewise. நான் நன்மைதான் செஞ்சேன், அவன் துன்மார்க்கனா மாறி அவனை கிளம்பிட்டான், விட்டுரு. கர்த்தர் அதையும் அமர்த்துவார். I have only done the good thing, I benefit for him, even he became a wicked and speaking away, leave that. The Lord God will make the storm calm. நமக்கு அவங்க கொந்தளிக்கும் போது டென்ஷன் ஜாஸ்தியா வருது, நம்ம இன்னத்தையாவது பதிலுக்கு செஞ்சிருவோமா அப்படின்னு ஆவி வரும். We will be getting the spirit against them. When they speak we will be tensed, we have got to do something. அப்பதான் அடக்கம் பண்ண பழைய மனுஷன் எழும்பி வருவான். So then only the old man which was worried will be arising and coming. கல்லறை கான்கிரீட்லாம் ஒட்டச்சிட்டு வெளியே வருவாங்க. He will be just breaking the concrete of the cemetery and come out. நானும் அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்குள்ளே அப்படி பார்த்திருக்கேன். Likewise I have also seen in me. ஜென்ம சுபாவம்ங்கிறது அது எப்படிலாம் வேலை செய்யும் நான் நல்லா ஸ்டடி பண்ணிருக்கேன். I have also studied the natural man or the sensual how it will work. ஆனா இவ்வளவு டென்ஷனா ஜனங்கள் கொந்தளிக்கும்போது கர்த்தர் பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காராம். So when the people were also then they are raging in such a level, the Lord God is laughing at them. சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துல பார்க்கும் பொழுது When we read in Psalms 2, மூன்றாவது கொந்தளிப்பு ஜாதிகள் கொந்தளித்தன. and the third raging is the heathen rage. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். 4ஆம் வசனத்துல பரலோகத்தில் இருக்கிறவர் அதை பார்த்து நகைப்பார். Why do the heathen rage and the people imagine a vain thing? The heaven, the Lord one who seated in the heaven will laugh. சில விசுவாசிகள் இல்லாட்ட சில பிள்ளைங்க சிலர் ஒரு சில பிரச்சனையில சிக்கிட்டு ரொம்ப துக்கப்படுவாங்க.
அத ரொம்ப ஈஸியா எடுக்கிறவங்க பக்கத்துல நின்னு சிரிப்பாங்க. நீ சிரிக்க வச்சேற நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படிமாங்க. பாத்துக்கீங்களா? Some believer or somebody they'll be going and entering in some problem, they'll be just laughing, the others they'll be standing beside and they'll be laughing, but they say, how do you laugh? அவங்களுக்கு நம்மள பார்த்து அவங்க பரியாசம் பண்றாங்க மாதிரி தெரியும். As if when they see they are ridiculing us. மூன்றாவது கொந்தளிப்பு ஜாதிகளுடைய கொந்தளிப்பு. The third raging is raging of the heathen. அந்த கொந்தளிப்பை பார்த்து அதையும் கர்த்தர் அப்படியே ஒண்ணு இல்லாம அமர்த்திட்டார். Even seeing that raging, the Lord God made it nothing. அபிஷேகம் பெற்றவங்களுக்கு விரோதமா தான் இந்த ஜாதிகள் கொந்தளிப்பாங்க. Only the heathen will rage against the anointed people. ஜாதிகள்னு சொல்லும்போது நான் அந்த உலகத்து ஜாதிகளை சொல்ல விரும்பல. I don't want to speak about all the caste of the world. மதிகட்ட மனுஷர்கள், மதிகட்ட ஜாதின்னு ஒரு வசனம் இருக்கு. There is also a word of God with the foolish people or foolish nation. உபாகமம் 32:21ல பார்க்கும் பொழுது மதிகட்ட ஜாதி. Deuteronomy 32:21 it has been said about the foolish. புத்தியில்லாத ஜனங்கள் நமக்கு விரோதமா எழும்பி கொந்தளிப்பார். The foolish people also will get against them, they will rage against us. 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல in Psalms 9:17 அங்க தேவனை மறக்கிற ஒரு ஜாதி அது நரகத்துல போகும், அவங்களும் கொந்தளிக்கிறார். Here the people those who also they hate God, they will go to heaven, they are the raging. இந்த ஜாதிகளுடைய வேலையே தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாய் கொந்தளிப்பது. Only the work or the duty of the head, and they used to rage against God as well as the children of God. அபிஷேகம் பெற்ற ஜனங்களுக்கு விரோதமா as well as God இல்ல, தேவனுடைய அபிஷேகம் பெற்ற ஜனங்களுக்கு விரோதமாக தான் இந்த ஜாதிகள் கொந்தளிக்கிறது. The heathen will be raging against the anointed people of God. இந்த ஜாதிகள் கொந்தளிக்கிற அந்த ஆவிகள் யார் அபிஷேகம் பெற்றானோ அவனுக்கு விரோதமா தான் இந்த கொந்தளிக்கும். The spirit from the heathen, they whoever is anointed against them, they will be raging. அதனால தான் என்னுடைய ராஜாவை நான் சீயோனில் அபிஷேகம் பண்ணி வைத்தேன்னு சொல்லிருக்கு. So the it has been said, I have anointed my king in Zion. நீங்க மற்றவங்க உங்களுக்கு விரோதமா எழும்பும்போது பயப்படாதீங்க. So when other people get against you, no need to get afraid. ஒன்னு தெரியுமா? Do you know one thing? தேவன் அறியாம ஒருத்தனும் என்ன செய்ய மாட்டான், எழும்பவே மாட்டான். No man will arise without the knowledge of God. உன் தலையில இருக்கிற முடி கூட என்ன செய்யாது, தேவன் அறியாம கீழே விழாது. Whatever the hairs which are found on your head will not fall without the knowledge of God. நானு விசுவாசத்துக்குள்ள வந்தபோது என்னுடைய முடி எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சு. When I came to the faith, all my hairs started falling. அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன். Then I asked the Lord. முடி கொட்டதுன்னா அப்படியே வழுக்க மாதிரி வரும். So it is like bald headed it will be. நான் யோசிச்சேன். Yes, I thought it. ஒரு நாள் வசனத்தை வச்சு ஆண்டவரே தலையில உள்ள முடியெல்லாம் என்ன போட்டுருக்கிறார்? So with the word of God I asked the Lord, all the hairs of the head are numbered. நான் டைரியில எழுதினேன். I have written in the diary. அப்ப diary. நீங்க இத கழிச்சிட்டீங்களா? So have you just இவ்வளவு முடிய கழிச்சு டோட்டல் பண்ணிட்டீங்களா? Have you just minus all this hairs and total it? எங்க அண்ணன் சொன்னாரு வெங்காயத்தை தடவனா முளைச்சிரும்டான்னு சொன்னாரு. வெங்காயத்தை ஆனியன். So if my elder said if you apply onion it will come again, it will grow. அவர் எனக்கு அதை வச்சு பயங்கரமா தேய்ச்சி விட்டார். And he just applied that. நான் சொன்ன ஆண்டவரே முளைக்கவே கூடாது சொன்னேன். Then I said, Lord, you should not grow. கண்ட்ரோல் பண்றது யாரு? Only who is controlling that? நீங்க தான் முளைக்க வைக்கணும். Only you have to make it grow. கடைசில அவர் விட்டார் போடா. Finally my brothers left it. நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன், நீங்க இப்போ அத ப்ளஸ் பண்ணுங்க. And so I asked the Lord, Lord, you plus it. எத்தனை முடி என் தலையில இருந்து மைனஸ் பண்ணீங்களோ அத்தனை முடி என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணு. As many as hair you have so minus from my hair, you have to plus it. நான் சும்மா சொல்லல. I don't want to say simply. கர்த்தர் அப்படியே அத கூட்ட ஆரம்பிச்சிட்டாரு. So likewise the Lord God added everything. எதுக்கு சொல்றேன்னா உங்கள இப்படி யாருக்காவது பாதிப்பு இருக்கும், நீங்க போட்டு என்னெல்லமோ ஹேர் ஆயில் தேய்ச்சு பாருங்க மொத்தம் போயிட்டு கடைசில வந்துருவீங்க கழுகை போல முழு மொட்டையா வந்துருவீங்க. So likewise somebody of you having the same problem will be applying this and that, finally will become bald headed like an eagle. நீங்க ஆண்டவரை பிடிங்க, அவரை கூட்ட சொல்லுங்க, கணக்குல முடி என்ன செய்ய சொல்லுங்க, கூட்டுங்க. உங்க தலையில் உள்ள முயரெல்லாம் என்ன பண்றது? தேவன் அறியாமல் அதில் ஒன்று கூட என்ன செய்யாது, நீ சீப்பு போட்டு இழுத்தா கூட வராது. None of the fire will fall down without the knowledge of God, even though if you go more and more. ஜாதிகள் கொந்தளிக்கும்போது கர்த்தர் அத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு, ஏன் அபிஷேகம் பெற்றவனை போய் ஒண்ணும் பண்ண முடியுமா? So when the heathens are raging, the Lord God is laughing, what a man can do against the anointed people. அபிஷேகம் பெற்றவனை ஏதாவது செய்ய முடியுமா? Can we do anything against the anointed people? அபிஷேகம் பெற்றவனுக்கு விரோதமா யாரு கொந்தளிச்சாலும் ஒண்ணும் நடக்காது, அது அமரத்தான் செய்ய வேண்டும். When anybody just rage against the anointed people, they can't do anything, it will come. நான்காவது கொந்தளிப்பு, The fourth raging. யோவான் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். John 6:18. பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. Because of the great wind, the sea was tempestuous. பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு. It was a great tempestuous. ஒரு பெரிய காற்று. It was a great wind. கடல்ல பிரச்சனைகளுக்கு காரணமே காற்று தான். Only the reason of the problem for the problem of the sea is wind. வாழ்க்கையிலும் பிரச்சனைகளுக்கு காரணம் காற்று தான். Even the life also the reason is the wind. நான் மூணு காற்றை உங்க முன்னால வைக்கிறேன். I want to place you before three winds. இந்த காற்று ஏதாவது காற்று அடிக்குதான்னு பாருங்களேன். Just you see, is any one of the wind is going to blow?
மீனவர்களோடு இருந்தா நல்ல அழகா சொல்லுவான். If you be with a fisherman, they will beautifully say about that. கரெக்டா சொல்லுவான். இப்ப காத்து திரும்பும் பாருமா. Finally, correctly they will say that wind will be turned. கரெக்டா அந்த காத்து டைரக்ஷன் திரும்பும். So directly, straightly the wind will change the direction. நான் ஒரு நாள் அந்த வெயில்ல தாங்க முடியாம ஃபெய்த்தை விட்டு வெளிய வந்து உட்கார்ந்திருந்தேன். One day without couldn't bear all the heat, I came out of the faithom and sat. மரத்தடியில உட்கார்ந்திருக்கிறேன். ஆனா பயங்கர அனல் காற்று. But I was sitting under the shade of the tree, but I feel the hot air. வேற வழியே கிடையாது. But there is no other way escape. அவ்வளவு பயங்கர அனல். Such kind of the fiery wind was blowing. அப்போ ஒரு விசுவாசி வந்து சொன்னான், பாஸ்டர் கொஞ்ச நேரம் இரு. அவங்க அப்படிதான் பேசுவாங்க, பாஸ்டர் கொஞ்ச நேரம் இரு, இப்ப காத்து திரும்பிரும் பாரு அப்படினா. So one of the believer came and told, just be here for a little while, the wind will turn. நான் சொன்னேன், என்ன காத்து திரும்பின உடனே இந்த காத்துல என்ன வந்துற போகுதுன்னு சொன்னேன். So if the wind turn means what will come with the... பாரு இப்ப காத்து திரும்பும் சில்லுன்னு மாறிடும்னு சொல்லிட்டான். So he said the wind is going to take the direction, another direction, it will become chill. சடனா நின்னுச்சு, டைரக்ஷன் திரும்பிருச்சு, கடல் காத்து அழகா ஏசி மாதிரி வர ஆரம்பிச்சு. Suddenly that particular hot wind stopped, another the AC wind like a wind came. எதுக்கு சொல்றேன்னா கடல்ல திடீர்னு இந்த காற்று மாறும், அப்பதான் நமக்கும் கொந்தளிப்பு உண்டாயிருது. So suddenly there is also the wind change in the sea, then also we also get the raging. நல்லா போயிட்டு இருக்கிற ஸ்மூத் லைஃப் சடனா அப்படியே கொந்தளிக்குதே. என்ன காற்று அடிக்குதுங்க? The smooth life which is passing very well, suddenly it is raging. What happened there? யாக்கோபு 1:6 சந்தேகம் என்னும் காற்று. It has been said in James 1:6, the wind of the doubt. புருஷனுக்கு மனைவி மேல, மனைவிக்கு புருஷன் மேல, பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல சந்தேகம் வந்துருச்சு, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி கப்பல் துண்டா பிச்சிருவான், இவனே பிச்சிருவான். அது பிக்காட்டாலும் இவனே பிச்சிருவான். If the husband get doubts against wife and the wife gets doubt against husband and the children against the parents and the parents against the children, mean that's all the ship will break into pieces. நீங்களே பிரிச்சிடுவீங்க. You will be separated. சந்தேகம் அது ஒரு பெரிய பிசாசுனுடைய ஆயுதம். The doubt is a great weapon of the devil. அது வரவே கூடாது. You shouldn't get it at all. அது வந்துச்சுனா இவன் அரை மணி நேரம் கூட வேலை செய்ய மாட்டான், ஓடி வந்துருவான் வீட்டுக்கு வந்து. So if he gets me, he will not even work for half an hour, he will run home. அது வந்துருச்சுனா இவங்க அரை மணி நேரம் இருக்க மாட்டாங்க, உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க, நீ எங்க இருக்கன்னு சொல்லிடுவாங்க. If they get me, they will not keep quiet for half an hour. Where are you? They will be ringing. அந்த சந்தேகம் பெற்றோருக்கு வந்துச்சுனா டியூஷன் வாசல்ல வந்து உட்கார்ந்திருப்பான். If the parents getting that doubt, when they will be standing in the door of the tuition center. வேற வழி இல்லல. There is no other way, no. அவன் போயிருக்கானா இல்லையான்னு தெரியாது. Whether he has gone to the tuition or not. உங்களுக்கு பாருங்க, சந்தேக ஆவி வந்துருச்சான்னு பாருங்க. Just check whether you are getting the spirit of doubt. சந்தேகம் வந்துருச்சு, வாழ்க்கையில சந்தோஷம் மொத்தமா போய்டும். So if you get the spirit of doubt, totally you will lose your peace. ஒரு சிலர் எல்லாம் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, ஃபைத்தம்ல இருக்காங்களா இல்லையான்னு. So some people are also ringing and asking whether they are in the faithom or not. ஏன்னா பையங்க வந்து எங்க போறேன்னு சொல்லுவான், ஃபைத்தம் போறேன்னு சொல்லுவான். அப்படியே ஒரு சுத்து இந்த பொல்லாதாவி சுத்தின மாதிரி ஒரு சுத்தி சுத்தி திருப்பி ஃபைத்தம் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். The boys will be telling them I am going to the faithom, and they will be as if they will be going around and come here. ஒரு சிலர் எல்லாம் அப்படிதான் செய்றாங்க. Some others are doing likewise. ஒரு சிலர் சர்வீஸ்க்கே வர்றது இல்ல, போயும்போது என்ன வசனம்னு கேட்டுக்குவான். Some people they will not come to a service at all. When they go, they will ask me what. ஏன்னா வீட்ல போய் சொல்லணும், வசனம் என்னன்னா டக்குன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக இவங்க போயும்போது என்ன வசனம்னு கேட்டுக்குவான். They will be asking what is the word of God, because when they go home they got to check. சந்தேக ஆவிக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. Please don't give room for the spirit of doubt. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். The heart of the husband believe her. அதுதான் குணசாலியானுடைய ஸ்திரீயினுடைய அடையாளம். That is the token of the virtuous woman. அதே வசனத்தை அப்படி திருப்பிக்கலாம். Just you can also turn the same verse. அவனுடைய மனைவியினுடைய இருதயம் அவனை நம்பும். Her heart will believe him. சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. Don't give room for the doubt. இரண்டாவது ஏசாயா 41:29 In Isaiah 41:29 next. விக்கிரகம் ஒரு காற்று. The idol or the molten image is a wind. நீங்க உலகத்துல நீங்க கிராமத்துல சொல்லுவாங்க, ஏதோ காத்து பட்டுச்சு போல இருக்கு அப்படிமா. In the villages people will say there is a wind. ஏதோ காத்தோ கருப்போ பிடிச்சிருக்கான், ஏதோ காத்து அசுத்த காற்றுமா. அது என்னது? பிசாசு தான், விக்கிரகம் தான் அந்த ஒரு காற்று. Some evil wind or something has caught, they will say that is a idol. இந்த காற்று வரும் பொழுது, இந்த பொல்லாத ஆவி வரும் பொழுது உங்களுடைய குடும்பம் கொந்தளிக்க ஆரம்பிக்கும். When the wind or the evil spirit comes, means your family will be started raging. அந்த கொந்தளிப்பு வந்துருச்சுன்னு சொன்னா திருப்பி ஆண்டவரா பார்த்து அமர்த்தினாதான் இந்த கொந்தளிப்பு நிக்கும், இல்லனா எந்த பாஸ்டராலும் இந்த கொந்தளிப்பை அமர்த்த முடியாது. Only then if you get the raging, the Lord has to look after you, have mercy on you and stop it. No, even the servant of God, they cannot stop it. எல்லா பாஸ்டர்ஸா சேர்ந்து ஒரு போட்ல போனாங்க. All the pastors joined together and went in a boat. எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ். All a great eminent pastors. கடல் கொந்தளித்தது. The sea was raging. யாரும் அமர்த்ததுக்கு சக்தி இல்லாம எல்லாம் தண்டு தான் வலிச்சாங்கன்னு பைபிள்ல சொல்லி. The Bible has been said here, they did not get the power to stop their அப்ப கொந்தளிப்பை அமர்த்த பாஸ்டருக்கு பவர் இல்ல. யார் தான் பவர்? சீஃப் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான்.
To make the storm calm, nobody has the power, only there is a chief pastor, he is having the power to stop it. எபேசியர் 4:14 Troubling the பார்க்க people. எல்லாரும் பரலோகம் தான் போறோம். All are going to heaven, எல்லார் கையிலயும் பைபிள் தான் all are இருக்கு. having the Bible, எல்லாரும் ஊழியம் தான் செய்றாங்க. all are doing the ministry, எல்லாரும் நல்ல கிஃப்ட் எல்லாம் இருக்கு. all are having very gift. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. It is nothing wrong. பிரியமானவர்களே, இது ஒரு காற்று. இந்த கொந்தளிப்பில் நீ சிக்கிட்டேனா உன்னை எங்கேயோ கொண்டு போய் தள்ளிட்டு போயிடும். Beloved, it is also a wind, if you are ensnared in the wind, it will take you to some other places. துன்மார்க்கன் ஒரு கொந்தளிக்கிற கடல். The wicked man is a raging sea. பொல்லாத மனுஷனுடைய வார்த்தை ஒரு கொந்தளிப்பு. The word of the wicked man is a raging. விருதா காரியத்தை சிந்திக்கிறவர்கள் நமக்கு விரோதமா அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமா எழும்புகிற ஜாதிகள் ஒரு The கொந்தளிப்பு. people, those who are also thinking the vain thing, those who are getting against the anointed people, they are the raging. புதிய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய காற்று, விக்கிரகமும் சந்தேகமும் தந்திரமான போதகமும் ஒரு காற்று, அது ஒரு கொந்தளிப்பு. In the New Testament, the great wind as well as the cunning doctrine, the doubt, these are all the raging. யோனா 1:4 பார்க்கும் பொழுது Jonah 1:4 when we read, அங்கே கர்த்தரே வரவிட்டார் ஒரு கொந்தளிப்பை. here the Lord God permitted tempest. யோனா 1:4. Jonah 1:4. கர்த்தர் சமுத்திரத்திலே ஒரு பெருங்காற்றை வரவிட்டார், அப்பொழுது சமுத்திரம் கொந்தளிக்க ஆரம்பித்தது. When the Lord God permitted a great wind, then the sea was tempestuous. சில காரியங்களை கர்த்தர் பெர்மிட் பண்றாராம். In some matter, the Lord God permits. அப்படின்னா என்ன அர்த்தம்? What's the meaning? சில கொந்தளிப்புகளுக்கு நாம் தான் காரணம். Only we are the reason for some raging. நம்ம சொல்லுவோம் அவ சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு. ஒண்ணும் கிடையாது. நீ தான் ஒன்னை கிளியர் பண்ணு, கொந்தளிப்பு அமர்த்திடுவார். We will be just blaming others, he or she is not correct. If you make yourself correct, so God will make it நீ calm. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எப்பொழுதெல்லாம் விலகுகிறாயோ அப்பொழுது தான் நீதான் கொந்தளிப்புக்கு காரணமாய் மாறிவிடுகிறாய். Whenever you also go astray from the presence of God, you are the reason for your raging. அங்க வேற யாரையும் நீ சொல்லவே முடியாது. You cannot blame anybody here. கிளைமேட்டை குற்றம் சொல்ல முடியாது. You cannot complain the climate. கடவுளை குற்றம் சொல்ல You முடியாது. cannot complain God. மற்றவங்களை குற்றம் சொல்ல முடியாது. You cannot just blame others. நம்ம விட யாராவது தப்பு பண்ணிருப்பாங்களோன்னு யோசிக்க You முடியாது. cannot just think it over more than me, somebody else did the mistake. யார் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு? Because of whom it was a raging. யோனாவின் நிமித்தம் கொந்தளிப்பு. Because of Jonah, it was tempestuous. யோனான்னா என்ன அர்த்தம்? What is Jonah? சொல்லுங்க. Can you say? அவங்க அம்மா அப்பா யோனான்னு பேர் வச்சாங்க. எப்படி? Their parents named after him Jonah. How? புறா. It was dove. அவன் ஒரு புறா, அப்படித்தான் அவங்க அம்மா அப்பா பேர் வச்சாங்க. He was a dove, likewise only their parent named him. இப்ப புறா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுது. Now the dove is going away from the presence of God. அபிஷேகம் பெற்றவன் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நீ செயல்பட்டால் பெரிய கொந்தளிப்பை நீயே கொண்டு வருகிறாய். The anointed man, if you also just work against the will of God, you yourself bring a great tempest. 1:11 யோனா 1:11 பார்க்கும் பொழுது, When we read in Jonah 1:11, 1:12 பார்க்கும் when பொழுது we read in 1:12, இன்னும் அதிகமாய் கொந்தளித்தது. it was the sea was more and great tempestuous. 1:13 பார்க்கும் When பொழுது we read in 1:13, இன்னும் வெகு மும்முரமாய் கொந்தளித்தது. it was also great and heavy tempestuous. நீ தேவ சமூகத்துக்கு திரும்பி வர்ற வரைக்கும் இந்த கொந்தளிப்பு அடங்காது. So this tempestuous will not be calm till you come back to the நீ presence of நல்லா God. புரிஞ்சுக்கணும். சில கொந்தளிப்பு கண்ட்ரோலே ஆகாததுக்கு காரணம் ஒண்ணே நீ கரெக்ட் பண்ற வரைக்கும் கர்த்தர் இந்த கொந்தளிப்பை விட்டுட்டே You have இருப்பார். to understand well that the Lord God is permitting you this raging till you come back to the right life. ஒண்ணே நீ கரெக்ட் பண்ற வரைக்கும் இது வந்துட்டே இருக்கும். Till you correct yourself, it will be going and following you. நான் கூட ஒரு இடத்துல Even in myself in a place, இந்த நகை கலத்துறதுக்கு இவ்வளவு கம்பல்ஷன் பண்றாங்களேன்னு கூட யோசிச்சேன் ஒரு yes, நாள். I also thought like why they are compelling to remove the jewels like this. அது ரொம்ப ஒரு சிபிஎம்ல ஒரு டாக்டரின்ஸ் அது. It is a doctrine in CPM. ஆனா பைபிள்ல பார்த்தா அது ஃபண்டமெண்டல் டாக்டரின் அது. But if you see in the Bible, it is a fundamental doctrine. அடிப்படை உபதேசமே அதுதான். Only it is a fundamental doctrine. அது ஜனங்களுக்கு புரியல, எனக்கும் புரியல. Even the people as well as I cannot understand. அவங்கள போட்டு கம்பல் பண்றோமோ, அவங்க மனப்பூர்வம் இல்லாம கலத்திட்டு இருக்காங்களே. So why we are compelling them without any willing, they are removing that. ஒரு இடத்துல இங்க தான் சிவகாசியில தான் ஒரு கல்யாணத்துக்கு நான் அனௌன்ஸ் கொடுத்தேன். In Sivagasi, I gave the announcement for a marriage. அந்த கல்யாணம் வேற ஒரு இடத்துல நடந்துச்சு. That marriage was held in some other place. வேற ஒரு புரோகிராம் இருந்தாலும் நான் கூட போகல. Because there was another program, I did not go to the wedding. அந்த பிள்ளை என்னைய பார்க்கிறதுக்கு நான் வரலாமான்னு கேட்டா. That girl asked me, shall I come to visit you? எனக்கு அதுக்கு முன்னாலே நியூஸ் வந்துருச்சு, அவ கல்யாணத்துக்கு மட்டும் தான் கலத்திருக்கா, திருப்பி போட்டுட்டான். So before that I got the news only that she has removed the jewels for only for the sake of marriage, after that she will be married. நான் கேட்டேன், நீ திரும்பி போட்டுட்டியான்னு கேட்டேன். Now you put the jewels again, I asked her. ஆமான்னு சொன்னா. Yes. அப்ப நான் சொன்னேன், நீ கலத்திருக்க கூடாது. So you shouldn't have removed that. அது தவறு. It is wrong. நீ வெளிய போய் நெஞ்சிருக்கலாம், போட்டுக்கிட்டே அழகா கல்யாணம் கட்டியிருக்க. Beautifully you can also wearing the jewels marry well. உன்னை சிபிஎம்ல கல்யாணம் கட்டணும்னு யாராவது கழுத்து பிடிச்சு இழுத்தானா? Did anybody just compel you have to only marry in வெளிய CPM? போய் அழகா பண்ணிருக்கலாம். Beautifully you can also marry outside. நீ கலத்திட்ட பிறகு என்ன செய்ய கூடாது?
ஒண்ணு நீ கலட்டவே கூடாது. One thing you shouldn't remove at all. கலட்டின பிறகு நீ என்ன செய்ய கூடாது, திரும்ப போடக்கூடாது. Once you have removed me, you shouldn't put it. இந்த பாருங்க மீசை எடுப்பாங்க, ஒரு 4 நாள் கழிச்சு பெருசா மீசை வச்சுக்குவாங்க. They will நான் யாரையும் குறை சொல்லணும்னு நினைச்சுக்காதீங்க. தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். நீ எடுத்தா போடாத, வைக்காத. அதுதான் கரெக்டான ஒரு பாலிசி. நீ ஒண்ணு பாவியாயிரு, இல்லாவிட்டால் பரிசுத்தவனாயிரு. So I don't want to blame anybody. They will be taking the mustard after 4 days back. They will be keeping. Then the Lord God is watching, or either be a sinner or a saint. நான் சொன்னேன் என்னை பார்க்க நீ வர வேண்டாம். I said no need to come to me. நான் என்ன பார்க்கவே இல்லை. She didn't நீ come. என்னை பார்க்க வரதா இருந்தா நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சவனா வா, இல்லனா If வர. you are a girl obey for the truth, you can come and meet me. அவ இன்ன வரைக்கும் பார்க்கல, ஆனா இப்ப கலத்திட்டான்னு கேள்விப்பட்டேன். She didn't see me. That she has removed now. I think. யார்கிட்டயும் சொல்லி இருக்கறேன் நான் கலத்திட்டேன்னு சொல்லுங்க. She has told to somebody I have removed. Go and tell. அதுல நான் சந்தோஷப்படல. I am not happy in that. நான் என்ன சொல்றேன்னா சத்தியத்தை நீங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணு. So you have to follow the truth correctly. கலத்தாத, கலத்துனா என்ன செய்யாத, போடாத. Don't remove that. If you once remove, அப்ப don't. நான் யோசிச்சேன் என்னதுக்கு போட்டு இந்த பிள்ளைகளுக்கு போட்டு இதுங்களுக்கு விடுறதுக்கு ஆசை இல்ல, இதுங்க பரலோகத்துக்கு போறதுக்கு இதுங்களுக்கு ஆசை இல்ல, நம்ம என்னதுக்கு போட்டு கட்டாயப்படுத்தணும்? Why we have to compel that? Then I thought so they don't have the willing to go to heaven. Why they are just we have to compel? நான் தர்மபுரியில இருந்தபோது When I was in Dharmaburi, டேனிஷ் பெட்னு ஒரு இடம். there's a place called Danish Pet. அது வந்து பெத்தேல் ஃபெல்லோஷிப் உடைய ஹெட்குவார்ட்டர். There's a headquarters of the Bethel Fellowship. அதுல நம்முடைய ஒரு விசுவாசி, நம்முடைய விசுவாசி ஒரு டாக்டர். So one of our believers டாக்டர். is a doctor there. அவர்தான் அந்த ஹாஸ்பிடலுக்கு ஃபுல் பொறுப்பு. He is a full responsibility person for a hospital. நான் சும்மா ஏவுதல் வந்ததனால சொல்றேன். So because I got the urge tale. அந்த அவங்களுக்கு அவர் வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். He is a child specialist. 8 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்ல. They don't have children for 8 long years. 8 வருஷமா அவங்களுக்கு குழந்தை கிடையாது. They don't have children for 8 years. கடைசில அவங்களுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். Finally the Lord gave a child to them. அந்த சிஸ்டர் சாதாரண சிஸ்டர் கிடையாது. The sister is not an ordinary one. காலையில அவர் டியூட்டிக்கு போயிட்டா இது நேரா ஹாஸ்பிடலுக்கு ஓடி வந்துரும். If he goes for the duty in the morning, she will come to straight here. இருக்கிற எல்லா பெட்ல போய் சுவிசேஷம் சொல்லு. She'll go to the all the beds and give the gospel. டாக்டரோட வைஃப்ன உடனே எல்லாரும் ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. Because she is a wife of the doctor, they all will respect her. இருக்கிற நர்ஸ் எல்லாம் கூட்டி போய் லெஷர் டயத்துல உட்கார வச்சு ஞான அபிஷேகத்தை பெற வச்சிரும். So all the nurses she will take and she will go and give a நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் growth அது. She got a very growth in the spiritual life. இப்போ இவங்களுக்கு டெலிவரியில ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. Now she was also very complicated delivery for that time. கடைசில அந்த பிள்ளை பிறந்து செத்து போச்சு. Finally that child born and died. இந்த சிஸ்டரும் சீரியஸ் ஆயிடுச்சு. This sister also became so serious. ஏன்டா சொன்னாங்க, சரி எனக்கு பக்கத்துல இருந்தனால நானும் போய் பார்க்க போனேன். I was told and I also was nearby. I went and met. அவங்க சிக்கா இருந்தாங்க. She was sick. அந்த டாக்டர் அது வரைக்கும் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்திருந்த அந்த டாக்டர்ஸ் அந்த நர்ஸ் ஒருத்தருமே அது பிறகு என்ன செய்யல, இவங்கள மதிக்கவே இல்லை. So far all the doctors and all the nurses they respected, they did not even respect. சுத்தமா மதிக்கல. Totally they did not respect. இந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் 8 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு, மருந்து எடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசில பிள்ளை நெஞ்சிருச்சு, செத்து போச்சு. இவெல்லாம் என்னையா டாக்டர் அப்படி. Being a child specialist, after 8 years back they are getting the child, they did not take medicine, the child is died. அந்த சிஸ்டர் அன்கான்ஷியஸா இருக்கும்போது யாரோ குளுக்கோஸ் ஏத்திருக்காங்க, முழிச்ச உடனே அப்படி பார்த்தோன்னே டப்புன்னு உருவிடுச்சு. When the sister was unconscious, somebody just gave the trip, she took it out. கடைசில அந்த சிஸ்டருக்கு பாடியில குழப்பம் உண்டாயிடுச்சு. Finally she got a problem in the physical body. சீரியஸ் ஆயிட்டாங்க. She became so serious. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து அந்த சிஸ்டர் உடனே ஆம்புலன்ஸ்ல வச்சு ஸ்ட்ரைட்டா ஃபெய்தம்ல சேலம் சென்டர், அப்ப சென்டர் இல்ல லோக்கல் ஃபெய்தம்ல, அந்த சேலம் ஃபெய்தம்ல கொண்டு வந்து போட்டாங்க. The doctor straightly also kept her in the ambulance and சேலம் ஃபெய்தம்ல கொண்டு வந்து போட்டாங்க. Salem Faithom they brought. இங்க ஜெபிச்சிட்டே இருக்காங்க. They were praying. அந்த சிஸ்டர் நாளுக்கு நாள் மரணத்தை நோக்கி போயிட்டே இருக்கு. So every day she was just passing near the death. ஃபைனல் ஸ்டேஜ். She came to the final stage. அந்த டாக்டரோட ஃபாரின்ல படிச்ச ஒரு டாக்டர் வந்துட்டு அநியாயமா பிள்ளையும் விட்டுட்ட, அநியாயம் போய் யாரை விட போற, ஒய்ஃபை விட போற. The doctor who educated with a particular doctor said so unrighteously you lost your child as well as going to lose your wife. வந்து அந்த சகோதரியை செக் பண்ணிட்டு அவன் சொன்னானா இனிமே மெடிக்கல் கூட என்ன செய்யாது இவளுக்கு கை கொடுக்காது. Finally he checked the doctor's wife and said even the medical will not help. எப்படி இருக்கும்? How it would be? ஊழியக்காரங்க எல்லாம் உபவாசம். The servants of God they took fasting. full faithமே சாவு வீடு மாதிரி இருக்கு. The whole faithom is like a dead house. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் faithல ஸ்ட்ராங்கா நிக்கறாங்க. Because they two were standing on their faith strongly. அவருக்கு டாக்டருக்கு தெரியாதா, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்க்கு தெரியாதா, மருத்துவம் தெரியாதா, சத்தியத்துக்காக நிக்கறான். For the sake of the truth they were standing. Did not the child specialist know about that? Last minute. The last minute. அந்த சிஸ்டர் காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சான். The sister heard a voice in her ear.
இந்த நகையை உனக்கு கலத்துறதுக்கு உனக்கு நான் எத்தனை தரம் ஏவுதல் கொடுத்தேன்னா How many times I have also given you the urge to remove the நான் jewels? எதுக்கு சொல்றேன்னா நான் அதை அனுபவத்துல சொன்னதுல பார்த்ததுனால சொல்றேன். Because அந்த லாஸ்ட் மினிட்ல சிங்கிங் ஸ்டேஜ் வயிறுலாம் உப்பி ரொம்ப தடியாயி வெடிக்கிற கண்டிஷனுக்கு போய் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாத கண்டிஷன்ல லாஸ்ட்ல ஆண்டவர் சொன்னாரா, ஏன் என்னைய நேசிக்கிறிய, இதை நேசிக்க இதை ஏன் உன்னால வெறுக்க முடியலன்னு ஒரு கேள்வி. What I have seen in my experience, I want to tell you that the last stage of her belly was also just swollen as well as about to just burst, and the Lord said, why can't you are loving me, why can't you remove the jewel? அது வரைக்கும் போல்டா இருந்த அந்த டாக்டர் So for the doctor, he was so bold. இந்த சிஸ்டருடைய லாஸ்ட் பிரீத்திங் பார்த்த உடனே ஓன்னு கத்திட்டார். He was shouted and cried aloud after seeing the last stage of ஐயோ this. போய்ட்டாளே போறாளேன்னு சொல்லி. He was just cried about her. மாஸ்டர் எட்வின் Pastor Edwin, அவரு ஒரே கத்தி எல்லாரும் ஐயோ முடிஞ்சு போச்சேன். அந்த லாஸ்ட் மினிட்ல கத்தர் சொன்னாரா, நீ என்னை நேசிக்கிறாயா? so in the last minute the Lord God இல்ல asked, இந்த ஸ்டட்ஸ் நேசிக்கிறாயான்னு கேட்டார். or are you loving the stud? இல்ல ஆண்டவரே நான் உம்மை தான் No நேசிக்கிறேன். Lord, I am loving you. முடியாத பட்சத்துல காதுல கையை வச்சு ரிங்க கயமா கலத்திருச்சான். So it was impossible manner also. she அடுத்த just removed செகண்ட் the very next second, அது வரைக்கும் வயிறு அவ்வளவு பெருசா இருந்து பயங்கர கஷ்டப்பட்டாங்க. சடனா அவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. so suddenly she was totally healed after she removed the jewel. எப்படி இருக்கும்? How it would be? அடுத்த செகண்ட் அந்த இடமே அப்படியே கிளைமேட்டே மாறிடுச்சு. எல்லாரும் அல்லேலியா பழனி ஆவியில நிறைஞ்சு குதிச்சு உருண்டுட்டாங்க அவ்வளவு. So the very next second everybody say hallelujah and fill in the spirit and roll அந்த over it. டாக்டர் ஃபாரின் டாக்டர் கிட்ட நின்னுட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டானா. என்ன மெடிக்கல் சயின்ஸ் ஓவர்டேக் பண்ணிருச்சு, கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவ வல்லமை ஏதோ ஓவர்டேக் பண்ணிருச்சு, மெடிக்கல் சயின்ஸ் The ஓவர். foreign doctor also asked on his because the power of the Christianity is அவன் overtaken. கேட்டானா, இவர் பேரு கிறிஸ்டோவர், கிறிஸ்டி இது என்ன இது இந்த ஸ்டட்ஸ் கலத்துனா சுகமாயிடுமா, இது ஒரு கான்செப்டா அப்படின்னு கேட்டான். He was asking about Christy, if you also remove the jewels will it be healed? இதுக்கு இவ்வளவு பவர் இருக்கா? Is it have such kind of power? அப்ப இதுல தான் உயிர் இருக்கா? Oh, is it in the life is behind it? எப்படி இருக்குன்னு யோசிச்சு How it would be? அடுத்த செகண்ட் சுகமாயிடுச்சு. The very next second she was healed. அடுத்து அவங்களுக்கு குழந்தை எல்லாம் கத்தர் கொடுத்திருக்காரு. அவங்க மதுரக்காரங்க தான். They are beloved from Madurai, the Lord has given them children too. அவங்க இப்பவும் டாக்டரா இருக்காங்க. Even now they are doctors. குழந்தைகள் 2-3 இருக்குன்னு They are நினைக்கிறேன். having 2 or 3 children. கத்தர் அந்த நான் எதுக்கு சொல்றேன்னா அது ஒரு உபதேசம். That is a doctrine, why I say so. உலகத்தை வெறுப்பது, They're hating the world. உலகத்தை வேண்டான்னு சொல்றது. Just we have to say no need this world. ஏதேன் தோட்டத்திலே காலின் கீழ தான் கர்த்தர் பொன்னை வச்சிருந்தார், பரலோகத்திலே ரோடாக பொன்னை வச்சிருக்கிறார். So even the Garden of Eden, the Lord has kept the goal under the legs in the heaven, the Lord has ஆமா, kept அத நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க கையில ஊத்தி அல்லேலூயா சொல்லுங்க. those who say I am believing, raise your hands and say hallelujah. ஏதேன் தோட்டத்திலே அந்த நதி ஓரத்திலே எது விளைந்தது? பொன் விளைந்தது. அதுக்கு மேல தான் ஏவாள் நடந்து போனது. So Eve was walking in the Garden of Eden where the gold grew near the river. பரலோக ராஜ்யத்திலே அந்த வீதியெல்லாம் என்னது? பொன்மயமான வீதி. In the heaven all the streets are become golden streets. தீர்க்கதரிசன புத்தகத்துல என்ன சொல்லி இருக்கு? What it has been said in the book of prophecies, அந்த பொன்னு வெள்ளியும் உன்னை தப்புவிக்காது, நீ சீ என்று அதை வீதியிலே எரிந்து போடுவாய். gold and silver will not redeem you, you will just throw that like it's known சாக irony. போற மனுஷனுக்கு இந்த பொன்னு வெள்ளியும் கொடுத்த உடனே அந்த பிள்ளை எழும்பிருதா? So the man who is going to die, if you give the gold and silver, will they arise? எழும்பாது. They will not. அது எழும்பவே எழும்பாது. They will not arise again. அப்படினால இது ஒரு சத்தியம். So this is a truth. எதுக்கு இந்த கொந்தளிப்பு வந்ததுன்னு பாரு. Just you have to see why do you get this raging. நீ சரியாயிட்டீனா இந்த கொந்தளிப்பை ஒரு நிமிஷத்துல அமர்த்துவார். If you become all right within a minute, the Lord God will make it calm. இந்த கொந்தளிப்பை எப்படி அமர்த்துகிறார்? How he makes it calm. 2 வசனம். யோபு 26:12. Job 26:12. லூக்கா 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Luke 8:24. யோபு 26:12ல In Job 26:12, நம்முடைய வல்லமையினால் அந்த கொந்தளிப்பை அமர்த்துகிறார். he makes calm the storm by his power. லூக்கா 8:24ல In Luke 8:24, நம்முடைய வார்த்தையினால் அதை அதட்டி அதை அமர்த்துகிறார். by his word he is also rebuking it and making it உன்னுடைய calm. வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த கொந்தளிப்பானாலும் தேவனுடைய வல்லமையினாலும் வார்த்தையின் அதட்டுதலினாலும் இன்றைக்கு அதை அமர்த்த தேவன் வல்லமை உள்ளவர். The Lord God is able to rebuke as well as by his power he want to rebuke all the rages which get against your life. யோனாவை பாருங்க, அவனை தூக்கி கடல்ல தூக்கி போட்டாங்க. Jonah, see here he was put in the sea. எப்ப அவன் தன்னை உணர்ந்தானோ அந்த நிமிஷமே அந்த கொந்தளிப்பு கிளியர் ஆயிடுச்சு. On the time he realized himself the raging was stopped. கர்த்தர் அவனை வெளியே நாடின துறைமுகத்துக்கு கொண்டு போனார். The Lord God took him to the desired heaven. இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில கொந்தளிப்பை சந்தித்து இந்த காலை வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள்? Today after being met all the raging in your life, how many of you come to the meeting morning? அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let us all close our eyes and kneel down. இன்றைக்கு நீ இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உன்னுடைய வாழ்க்கை ஊழியத்தில் இருக்கிற கொந்தளிப்பை
கொந்தளிப்பை அமர்த்துவார், இல்லாவிட்டால் வார்த்தையினால் அந்த வல்லமையை அதட்டி அமர்த்துவார். Before the meeting over, the Lord God will with his power, he will also rebuke with his voice, he will make calm the storm. ஒன்று வல்லமையினால் அமர்த்துவார், One thing, by the power he will make it calm. இல்லாவிட்டால் வார்த்தையினால் அதட்டி அமர்த்துவார். Secondly, with his voice he will rebuke and make it calm. அவர் சொன்னார்னா இதெல்லாம் அப்படியே இறையாதே, அவ்வளவுதான், அப்படியே அமைதியாய். He says so, everything will be quiet. Peace means everything will be quiet. அப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Those who believe such kind of God, let us all close our eyes and kneel down. உன் வாழ்வின் கொந்தளிப்பை கர்த்தர் அறிவார். The Lord God knows the raging of your life. உன்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புற கொந்தளிப்பை கர்த்தர் அறிவார். The Lord God knows the raging which get against your ministry. அதனால உனக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி, ஒரு படபடப்பு இருக்கிறது. Because of that you are having a doubt as well as a question. நான் நாடிய துறைமுகத்தில் போய் சேருவேனா? Shall I go and reach the desired heaven? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு கலக்கம் உனக்கு இருக்கு. You are having the trouble as well as a question in you. என்னைக்கோ நடந்த சம்பவம் உன்னை போட்டு உறுத்தி உன்னை இழுத்து கொண்டிருக்கிறது, நீ போய் சேருவாயா என்கிற ஒரு கலக்கம் உனக்குள் இருக்கிறது. The incident which happened some other day, it is also just making you and pressing you down. Will you go to the desired heaven of you? எனக்கு இந்த பிரசங்கத்துல ரொம்ப பிடிச்ச வசனம், கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, அப்படியே விட்டுறதல்ல, ஏன்னா மறுபடியும் கொந்தளிக்கும். அதுக்கு முன்பாக அவனை நாடிய துறைமுகத்தில் கொண்டு போய் அவர் சேர்க்கிறார். Here I like the word of God very much. He also make calm the storm as well as he take you to the desired haven. அப்படி விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடுங்க. Those who believe that, you all close your eyes. நீ அவிசுவாசப்படாதே. You don't be unbelief. நீ பயப்படாதே. You don't get afraid. நீ தடுமாறாதே. You don't stumble. பிசாசின் கேள்விகளுக்கு இடம் கொடாதே. Don't give the room for the question of the devil. உன்னை நாடிய துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். He will guide you to the desired haven of you. வலுவாதபடி தன்னுடைய மகிமையான சன்னிதானத்தில் உன்னை நிறுத்த அவர் வல்லவர். He is able to keep you from falling to the glorious presence of him. ஹalleluya. இப்பொழுது தேவனுடைய வல்லமைக்காக நாம் காத்திருக்க போகிறோம். ஆமென். ஹalleluya. உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில நீங்கள் எந்த கொந்தளிப்பை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் பயப்படாதிருங்கள். அதை அமர்த்துகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் சர்வ வல்லவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். யார் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் அதை அமர்த்த முடியும். துன்மார்க்கர் எழும்பினாலும் அதை அமர்த்துவார். ஜாதிகள் கொந்தளித்தாலும் அதை அமர்த்துவார். வார்த்தைகள் கொந்தளித்தாலும் அதை அமர்த்துவார். பல காற்றுகள் அடித்தாலும் அதை அமர்த்துவார். ஒருவேளை நீயே காரணமாயிருந்தாலும் உன்னை சீர்படுத்துவார். துராபாலாக்கா ஷபாவாம் துராவா ஹபிலிபிலாமாக்கா ராபாக்காத்வர். அப்போஸ்தலனாகிய பவுல், நான் ராயனுக்கு முன்பாக நிற்க அபயமிடுகிறேன் சொன்னான். அவனை ஒரு படவிலே கப்பல்ல ஏற்றினார்கள். கப்பல் போனது. சம்பந்தமில்லாத இடங்களுக்கெல்லாம் போய்கொண்டே இருந்தது. கிரேத்தா தீவுக்கு போனது. யூரோக்லிதனை சந்தித்தது. நொறுங்கினது. மெலித்தா தீவுல போய் கரையேறினார்கள். படகு துண்டு துண்டா நொறுங்கி போனது. அவனுக்கு சந்தேகம் வந்தது. 14 நாள் சூரியனோ சந்திரனோ இல்லை. இரவா பகலான்னு தெரியாது. சாப்பிடல. எல்லாம் நொறுங்கி தண்ணிக்குள்ள போயிருச்சு. ஆண்டவரேன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ராயனுக்கு முன்பாக போய் நிறுத்துவேன். நீ இப்ப எந்த துறைமுகத்துல கரையேறி கடந்தாலும், உன்னை நாடிய துறைமுகத்திலே கொண்டு போய் ராயனுக்கு முன்பாக நிறுத்தும் வரை அவருடைய கை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறீர்கள்? அரபாலாக்கா சிதுவிதமனக திடமானியா. திடமலக திடகரபக திடமானியா. ஆமென். நீ இப்பொழுது கரையேறி இருக்கிற இடம் ஒரு வித்தியாசமான இடமாய் தென்படலாம். நான் ராயனுக்கு முன்பாய் நிற்பேனோ, தேவனுக்கு முன்பாய் நான் போய் நிற்க முடியுமா என்கிற ஒரு கலக்கம் இருக்கும். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர், எல்லாரும் கண்களை மூடுங்க, இந்த வேத வசனத்தின்படி எனக்கு விரோதமாய் பல கொந்தளிப்புகளை உணர்கிறேன் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? பிசாசோ, விக்கிரகமோ, சந்தேகமோ, பல மனுஷருடைய வார்த்தைகளோ, துன்மார்க்க சக்திகளுடைய தாக்குதலோ, இல்லாவிட்டால் நம்முடைய புத்தியினத்தினாலேயோ ஏதாவது ஒரு விதத்தில் எனக்குள்ள ஒரு கொந்தளிப்பை உணர்கிறேன். அப்படி உணர்றவங்க நீங்க கண்களை மூடுங்கள். கர்த்தாவே, இந்த கொந்தளிப்பை அமர்த்தும் என்று கேளுங்கள். கொந்தளிப்பை தெய்வம் அமர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிபிட மங்கரமனாது. ஆம், எனக்கு ஒரு ஆசை, எந்தெந்த குடும்பங்களுக்கு, எந்தெந்த தனிப்பட்ட விசுவாசிக்கோ, ஊழியர்களுக்கோ, எந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ, எந்த பிள்ளைகளுக்கோ, பிசினஸ்லயோ, வீட்லயோ, படிப்பிலையோ, பிரயாணங்கள்லயோ, பக்கத்து வீடுகள்லயோ எங்கெல்லாம் கொந்தளிப்பு இருக்கோ, சத்துரு எழும்பியிருக்கானோ, இப்போ எல்லாரும் கை வைத்துங்க. இப்போ கர்த்தர் அதை அமர்த்தணும். இயேசுவின் நாமத்தில் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர் சர்வ வல்லவர். இப்பொழுதே அந்த கொந்தளிப்பை அமர்ந்து போகட்டும். வல்லமையினால் அதட்ட முடியாது ஒப்பு கொடுங்க. ஓலபகராபானியா. ஓ காட். ஹல்லேலூயா. இக்கராபாலாபகராபானி. ஆமென். யாரோ உனக்கு விரோதமாய் பேசுறத குறித்து நீ கவலைப்படாதே. அவன் எழும்பிட்டான், இவன் எழும்பிட்டான், என்னால முடியலையே, அவன் அப்படி செஞ்சிருவானோ இப்படி செஞ்சிருவானோ. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கொடுக்கிறது. கர்த்தர் அவனை அமர்த்துவார். கர்த்தர் அந்த வல்லமை அமர்த்துகிறார். உன் கண் காண அந்த கொந்தளிப்பை அப்படியே கர்த்தர் அமர்த்தி போடுவார். அவனை இனிமேல் எழும்ப விட மாட்டார். துன்மார்க்கனை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகள், உனக்கு விரோதமாய் துன்மார்க்கர்கள், அந்நிய மனிதர்கள் அநியாயமாய் கொந்தளித்ததை கர்த்தர் கேட்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர்கள் எனக்கு விரோதமாய் கொந்தளித்தார்கள், அவருடைய கொந்தளிப்பை நான் கேட்டேன், பார்த்தேன் என்று சொல்லுகிறார். என்ன செய்வார்? அந்த கொந்தளிப்பை அமர்த்த அவனை செத்த முகமாய் மாற்றுவார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன் முடிக்கிறதுக்கு முன்பாக, யாராவது பர்சனலா எனக்கு விரோதமாய் ஒரு கொந்தளிப்பை உணர்றேன்னு சொல்றவங்க, எனக்கு தேவனா பார்த்து அதை அமர்த்தாவிட்டா ஐயோ என்னால அடுத்த ஸ்டெப் போக முடியாதுங்கிற அவ்வளவு நெருக்கத்தில் பிசாசினாலேயோ வியாதினாலேயோ மனிதர்களாலேயோ துன்மார்க்கர்களாலேயோ சம்பந்தமில்லாதவர்கள் மூலமாயோ எனக்கு விரோதமாய் பல தாக்குதலை ஆவியில உணர்றேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா அப்படிப்பட்ட ஒரு சிலர் கைகளை வைத்துங்க. உங்களுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் பிரேயர் அடிக்கலாம். தெய்வம் தான் எனக்கு அதுல உதவி செய்யணும். பேதுரு அதை அமர்த்த முடியவில்லை, யோவான் அமர்த்த முடியவில்லை, நாத்தான்வேல் அதை அமர்த்த முடியவில்லை, இயேசு அதை அமர்த்தினார். தேவன் உனக்காக யுத்தம் செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஆமென். ஒரு சேலஞ்சிங் பிரேயர் ஏறெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் ஒத்து வர்றீங்க? இந்த ஜெபத்துக்கு பிறகு உங்களுக்கு ஆப்போசிட் எழும்பின ஆளு அப்படி உங்களை பார்த்த உடனே தலையை தொங்க போட்டு திருப்பிட்டு வெளியே போய் வேற ரூட்ல போயிடணும். இந்த ஜெபம் கேட்கப்பட்டா அதுதான் அதனுடைய ரிசல்ட். சனகரிப் செத்த முகமாய் வந்த வழியே திரும்பி போனார். இப்ப பண்ற சேலஞ்சிங் பிரேயர். ஆமென் ஆமென். சேலஞ்ச் பண்ணி ஜெபிங்க. ஆமென் ஹல்லேலூயா. சனகரிப் செத்த முகமாய் திரும்ப வேண்டும். Uramania labakara bakatida tira tira balakatira mania. Hallelujah 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 hallelujah. இயேசுவின் நாமத்தில் சனகரிப்பின் ஆவிகள் கடிந்து கொள்ளப்பட டைக்கரா bakara bakatwa. செத்த முகமாய் அவனை திருப்ப. ஆமென் ஆமென். கொந்தளித்துக் கொண்டிருந்ததானே, வருடக்கணக்காய் கொந்தளித்துக் கொண்டிருந்ததானே ஏசாவை கர்த்தர் அமர்த்தினார். பிறந்ததிலிருந்து கொந்தளித்துக் கொண்டிருந்த இஸ்மவேலை
கர்த்தர் அமர்த்தினார். இதோ உனக்கு விரோதமான சக்திகளை அமர்த்துகிறார். நீ வாக்குத்தத்தம் போல எடுத்துக்கொள். அவன் இனிமேல் எழும்ப மாட்டான். அவன் இனி இல்லை, அவன் இனி இல்லை, அவன் இனி இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாய் ஒரு பெரிய பட்டணமே கொந்தளித்தது. கடைசியாக பவுல் கையை உயர்த்தினான். லாஸ்ட்ல கையை உயர்த்தி அமர்த்தினான். அந்த கை உயர்த்தி அவன் அமர்த்தின பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்ப நீங்க எல்லாரும் கை வைத்துங்க. ஆமென். உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த சத்துரு, துன்மார்க்கன், அந்த கொந்தளிப்பு, அந்த காற்று, உன்னுடைய புத்தியினம், ஜாதிகள், இப்ப நீ கை உயர்த்து, கர்த்தர் அதை அமர்த்துகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய கையெடுப்பு அந்த வல்லமைகளை அப்படியே கீழ்ப்படுத்து. ஆமென். அபிஷேகம் பெற்ற எல்லாரும், அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சரியான வல்லமையினால உங்களுக்கு விரோதமாக எழும்புற வல்லமையில அதட்டுங்கள். அபிஷேகத்தில் அதட்டுங்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமையை அதட்டுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தினால், இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமையினால் சபைக்கு விரோதமாய், ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அமர்த்துகிறேன். ஆமென், ஆமென். கர்த்தர் கொந்தளிப்பை அமர்த்தினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் நாடின துறைமுகத்தில் நம்மை கொண்டு போய் அவர் சேர்க்க வல்லவர். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வலுவாதபடி தம்முடைய மகிமையான சன்னிதானத்திலே நம்மை நிறுத்த வல்லவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise. வசனம் கேட்ட எல்லாரையும் அந்த துறைமுகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.